ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு கணக்கு உறவுகளும் சார்புகளும் பாடத்தில் பயிற்சி 1.1 பின் வருவனவற்றிற்கு a × a × b மற்றும் b × aவை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல்ல ஏன்னு ஒரு கணம் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பின்னு ஒரு கணம் கொடுக்குறாங்க. 3 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. இதில் ஏங்கிற கணத்தில் 2 -2 3, பிங்கிற கணத்தில் 1 -4 அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஏவையும் பியையும் பெருக்கணும். ஸோ a × b = a கணத்தையும் b கணத்தையும் எழுதிடுறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஏவையும் பியும் பெருக்க போகிறோம். அப்போ இதில் உள்ள முதல் எண்கள் இதில் உள்ள அடுத்த எண்களோட பெருக்க போகிறோம். 2, 1 2, -4 -2, 1 -2, -4 3, 1 மற்றும் 3, -4. இதுதான் இந்த கேள்விக்கான பதில். அடுத்தது a × a = அதே தான் 2 -2 3 × 2 -2 × 3. அப்போ a × a = 2, 2, -2 2, -3 -2, -2, -2, -2, அடுத்தது 3, 2 3, -2 3, 3. இதுதான் இந்த கேள்விக்கான பதில். அடுத்தது b × a = முதல்ல b கணத்தை எழுதிக்கிறோம். 1, -4 a கணம் 2, -2, 3. இப்போ பியும் ஏவையும் பெருக்கணும் அப்படின்னா 1, 2 1, -2 1, 3 -4, -4, -2 -4, 3. இது முதல் கேள்விக்கான பதில். இரண்டாம் கேள்விக்கான பதில் என்னன்னு பார்த்தோம்னா, ஏவும் பியும் ஒரே கணம்னு கொடுத்துறாங்க. பி கியூ அப்படிங்கிற ஒரே கணம் தான் ஏக்கும் பிக்கும். அப்போ ஏங்கிறது பி, கியூ, பிங்கிறதும் பி, கியூ. அப்போ முதல்ல a × b பெருக்க போகிறோம். a × b = p, q × p, q. அப்போது இதே திருப்பி பெருக்கிக்க வேண்டியதான். p × p, 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 q, q, p, q, q. இதுதான் இதுக்கான பதில். ஏவும் பியும் சமமாக இருக்கிறதால a × aவுக்கும் இதே பதில் தான் வரும். b × bக்கும் b × aவுக்கும் இதே பதில் தான் வரும். அடுத்தது மூன்றாம் கேள்வியில் a = m, n, b = ஒரு வெற்றுகணம் கொடுத்துருக்காங்க. a = m, n, bங்கிறது ஒரு வெற்றுகணம். அப்போ முதல்ல a × b கண்டுபிடிக்கணும். a × b = m, n × வெற்றுகணம். வெற்றுகணம் அப்படின்னா 0ன்னு நமக்கு தெரியும். அப்போ 0வோட எதை பெருக்கினாலும் 0 தான் வரும். அப்போ வெற்றுகணத்தோட எதை பெருக்கினாலும் நமக்கு a × b ஒரு வெற்றுகணம். a × a = m, n × m, n. ஏவே திரும்பி எழுதிக்கிறோம். அப்போ m, 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 n, n, m, n, n. b × a = ஒரு வெற்றுகணம் m, n. வெற்றுகணத்தோட எதை பெருக்கினாலும் அதே வெற்றுகணம் தான் வரும். இப்போது உங்களுக்கு வெற்றுகணம் தான் பதிலாக வந்திருக்கு. நன்றி.